நம்ம வந்து கோசையை பேசுகிறேன்ல, ரொம்ப ஞானி மாரியே பேசுவேன். நான் அந்த மாரி ஞானிலாம் கிடையாது. நானும் உதப்பட்டு மிதிப்பட்டு தான் வந்திருக்கேன் வாழ்க்கையில் கற்றுட்டு. இதில் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் பாருங்கள், சில பேர்த்துக்கு அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பர்சனல் கேரக்டர் இருக்கும். இப்போ எனக்கு ஒரு கேரக்டர் இருக்கும், இப்போ பிக் பாஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரு பர்சனல் கேரக்டர் இருக்கும். நம்ம போய்ட்டு நம்ம வாழ்கிறதுக்காக எதுக்காக அவங்க கேரக்டர் நம்ம மாற்ற முடியாது. நம்மளுக்கு பிடிக்கலன்னா ஒதுங்கி போயிட வேண்டிதான், சாணி மேலே காலை வைக்கக்கூடாதுன்னு. அதை தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா அது அவங்க கேரக்டர் நம்ம மாற்ற முடியாது. இன்னொன்று நம்மளுக்கு அவங்க ஒத்து வரலன்னா ஒதுங்கி போயிடணும். ஏன்னா ஏற்கனவே சொல்ல சில கேரக்டர் வந்து நம்மகிட்ட பேசுனாங்களா செவுத்துலேயே முட்டி செத்துடலாம் போல இருக்கும். அந்தமாரி கேரக்டர் வந்து பிடிக்கலன்னா ஒதுங்கிடுங்க. நீ மாறுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அது அவங்க ரைட்ஸு. அதனால தான் நான் வந்து இந்தமாரி கமெண்ட்லாம் கொடுக்குறேன். அந்த காலம் கற்றுக் கொடுக்குறேன்னு எவ்வளோ பட்டுட்டேன். அப்புறம் அதனால தான் நான் வந்து அவ்வளோ கொடுக்குறேன். நம்ம போய் ஆளை திருத்த முடியாது. முடிஞ்ச அளவுக்கு ஒதுங்கி இருக்கிறது நல்லது. மற்றபடி அவங்க பிரச்சனையில் மாட்டிக்கிட்டால் ஹெல்ப் பண்ணலாம். இதுதான் காரணம்னு சொல்லி புரிய வைக்கலாம். அதனால தான் நான் அடிக்கடி பேசுகிறது வாலண்டரியாக. இந்த கேரக்டர் வந்து யாரால ஒத்து போக முடியுதோ அவங்க சூப்பராக 2 பேரும் கூட்டாளி ஆயிடுவாங்க. இந்த பார்ட்னர்ஷிப் என்ன வேணுமாலும் அவங்க ஆகலாம். பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ, லைஃப் பார்ட்னர் ஆகிறாங்களோ, என்ன வேணுமோ பண்ணலாம். பிடிக்கலன்னா ஒதுங்கி போக வேண்டியதான். நீ மாறுன்னு அடிச்சுக்க முடியாது. இன்கேஸ் வந்து தப்பான வழியில் போகிறாங்களா, ட்ராக் எடுக்கிறாங்களா, ஆல்கோஹால் எடுக்கிறாங்க, ட்ராக் எடுக்கிறாங்க, மற்றபடி தப்பான வழியில் போகிறாங்க, அட்வைஸ் பண்ணலாம். அது வந்து ரொம்ப பாதிக்கும் அவங்கள. தெரிஞ்சால் நீங்கள் கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுங்கள், தெரியாத மாதிரி இருக்காதீங்க. அது நம்ம சொல்லலாம். மற்றபடி கேரக்டரை மாற்ற சொல்ல முடியாது. நானும் லைஃப்பில் ரொம்ப அடிப்பட்டு மிதிப்பட்டு தான் வந்திருக்கேன் தெரியுமா. வாழ்க்கையை வெறுத்து போய் தனி மரமாக நிற்பாங்க தெரியுமா. அப்போ தான் நம்மளுக்கு ஞானம் பிறக்கணுவாங்களே, அந்தமாரி தனி மரமாக தான் இப்போ நான் நின்றுக்கிட்டு இருக்கேன். அதனால தான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இதுக்கு முன்னுக்கும் நான் அதை தான் ஷேர் பண்ணுவேன். ரொம்ப பேர் இப்போ நான் சொன்னால் வந்து உங்களுக்கு புரியும். ரொம்ப பேர் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லையோ இல்லை டிக்டாக்லையோ எதுலேயோ வந்து ரொம்ப கவலையாக இருக்குன்னு போட்டாங்களா. நானே வாலண்டரியாக அவங்கள்ட்ட போய் பேசியிருக்கேன். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். அது அவங்க வந்து கல்யாணம் பண்ணிங்களா இருக்கலாம், பிள்ளை குட்டி இருக்கலாம், இல்லை படிக்கிற பிள்ளையாக இருக்கலாம், இல்லை கல்யாணம் பண்ண போகிற பிள்ளைங்களாம் வந்து நானே வாலண்டரியாக போய்ட்டு ஒரு வாரம் 2 வாரம் அவங்க கூட நான் பேசிகிட்டு இருப்பேன். ஏன்னா அவங்க ஸ்டேட்டஸில் வந்து ரொம்ப கவலைப்பட்டாங்க. அவங்க என்னமோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்களாட்டுக்குன்னு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவேன். ஆனால் என்ன பிரச்சனைன்னு நான் கேட்க மாட்டேன். அதை நம்மளால் சால்வ் பண்ண முடியாது. அது அவங்க பர்சனல் பிரச்சனை. முடிஞ்ச அளவுக்கு அவங்கள தனியாக விடாமல் இருக்கிறதுக்காக நான் கைட் பண்ணுவேன். நான் சொன்னது உண்மையாக இல்லையான்னு நீங்கள் கமெண்ட்டும் கொடுக்க மாட்டீங்க. கண்டிப்பாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நான் எத்தனை பேர்ட்ட உங்கள்கிட்ட வந்து நானாக வலிக்கன்னு பேசியிருக்கேன். யோசிச்சு பாருங்கள். இதை தான் நானும் முன்ன செய்வேன். உஷாராக இருங்க மக்களே, மாட்டிக்க வேணான்னு. அந்த நல்லதுக்கு தான் செய்வேன். ரொம்ப பேர் எனக்கு பர்சனலாக கமெண்ட் பண்ணுறீங்க, ரொம்ப கேர் பண்ணுறீங்க. அதில் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, அந்த நான் சொன்னேன் பொருத்தம் இல்லை அப்படின்னு. அவங்க ஆக்சுவலி பொருத்தம் இல்லைன்னு சொன்னது வந்து எனக்கு இல்லை. ஆக்சுவலி நான் ரொம்ப வீடியோ வந்து யூடியூப்பில் போட்டிருப்போம் பாருங்கள், கோசே பேசுகிறேன்னு. அந்த பேருக்கு தான் வந்து நான் பொருத்தம் இல்லைன்னு போட்டிருந்தேன். ஆனால் அவங்களோட சப்போர்ட்டுக்கு வந்து ரொம்ப நன்றி மக்களே. நம்ம இது இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, அப்புறம் டிக்டாக்லேயும் ரொம்ப வீடியோலாம் போடுறேன். ஆனால் நீங்கள் லாங் வீடியோலாம் பார்க்கணுன்னா பயங்கரமாக கோசேப்லாம் பேசியிருக்கேன். நீங்கள் என்னோடய யூடியூப் சேனல் வந்து நல்லா பார்க்கலாம். நல்லா இப்போ ரொம்ப ஆதரவுலாம் கிடைக்கிது. தயவுசெய்து போய்ட்டு அந்த கோசேப்பும் போய் பாருங்களேன். நல்லது தான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். வாழ்க்கையில் பட்டதை தான் சொல்லி பாருங்கள். இன்னொன்று வந்து சோகப்பாட்டு, காதல் பாட்டு எது வந்தாலும் எல்லாம் எனக்கு வந்துச்சுன்னு நினைக்கிறேங்க. மக்கள் நேயர்கள் விருப்பம் அவங்க பாட்டு கொடுப்பாங்க. அதுக்கு ஏற்ற மாரி என்னோடய மூஞ்சியை போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப பேர் கேர் பண்ணுறீங்க, எனக்காக ரொம்ப நன்றி. இதில் நான் இன்னொரு சொல்ல விரும்புகிறேன். இது வந்து ரொம்ப காலமாக எல்லா நாட்டிலையும் இது நடக்கிறது தான். ரொம்ப பேர் வந்து என் வயசு மேலே ஒரு கொஷன் மார்க்காகவே இருக்குது. அன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் ஒரு நேயர்கள் விருப்பம் கேட்டோம். அவர் கூட சொன்னார், 2 ஃபேமிலி சேர்ந்துட்டு உங்கள் பிள்ளைங்கன்னா நம்ப மாட்டாங்க. நான் சொன்னேன், எல்லாமே நம்ம தான் பண்ணுறாங்க அப்படின்னு. ரொம்ப பேர் இவர் எனக்கு 2ஆம் தரம் கல்யாணம் மாட்டேன், அப்புறம் 5 பிள்ளைகள் என்னோட இல்லைன்னு ரொம்ப பேர் சொல்லியிருக்காங்க. அப்புறம் நான் சின்ன வயசு ஃபோட்டோலேருந்து, நந்தினி பிறந்த ஃபோட்டோலேருந்து நான் எல்லாத்தையும் காட்டிகிட்டு இருக்கேன். பார்க்க சந்தோஷமாக தான் இருக்குது. இப்படி சொல்லி நான் என்ன போகிறோன்னு தெரியல. சீக்கிரம் குச்சி ஊனிடுவோன்னு நினைக்கிறேன். இன்னொன்று வந்து நம்ம வயசை காப்பாற்றுறது தப்பு கிடையாது. வயசுக்கு மீறி பண்ணால் தான் தப்பு. இப்போ வயசுக்கு மீறி நான் வந்து யூத்துன்ட்டு சொல்லி சின்ன பிள்ளைங்க கூட ஃபைட் பண்ணிக்கிட்டு லவ்வு, டான்ஸு, தப்பாக உடுத்திக்கிட்டு அந்தமாரி பண்ணால் தப்புன்னு நினைக்கிறேன். மற்றபடி நம்ம வயசை காப்பாற்றுறது வந்து எவ்வளோ கஷ்டம் தருமா. மேபி அழுகுற தண்ணி குடித்து தாதன் பிள்ளைங்களால் வளர்ந்ததுனால தான் நினைக்கிறேன். நாங்கள் காட்டிலே வளர்ந்ததுனால தான் மேபி அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அது ஒரு வகையில் சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் எவ்வளோ நாளைக்கு இது நீடிக்கும்னு எனக்கு தெரியல. அப்புறம் ரொம்ப பேர் போய்ட்டு நம்ம ஊரில் போய்ட்டு தமிழ் பேசுனா எப்படி இவங்களுக்கு தமிழ் தெரியுதுன்னு கேட்குறாங்க. நான் சுத்தமான தமிழிச்சி தான். என் பேர் லட்சுமி அண்ணாப்புறம் பொன் கோயிண்டராஜு. எங்கள் அம்மா பேர் காளியாய். தெரியல, என் மூஞ்சி வந்து இந்த ஆசியன் மூஞ்சி இருக்கிறனால தைலண்ட் போனால் தைலண்ட் கட்சி மாரி, இன்னொரு மாரி அந்த லுக்கு அந்தமாரி வந்து அது எங்கள் ஆயா வந்து பயங்கரமாக இருப்பாங்க. அவங்க பார்க்க இந்தியன் மாதிரி இருப்பாங்க. இதில் ஐயர் வீட்டு மாமி இருப்பாங்களா, அதே மாதிரி இருப்பாங்க எங்கள் ஆயா. ஒரு வேளை அதனால இல்லைங்க, எங்கள் அம்மா அப்பா சோப்பு தான். உழைப்புனாலே அவங்க கலர் மாறி போச்சு. இதுதான் வந்து ஓவரால் என்னோடய ஹிஸ்ட்ரி. மற்றபடி சுத்தமான தமிழ்ச்சி.
சுத்தமான தமிழ்ச்சி. நானும் 5 பிள்ளைங்களுக்கு அம்மா, எல்லாம் நான் பெற்ற பிள்ளைங்க தான். நம்ம பிக் பாஸும் என்னோடய ஹஸ்பண்ட் தான். சின்னதுலேருந்து நீங்கள் எக்கச்சக்கமான வீடியோ போட்டிருப்போம். ஆனால் யாரும் நம்ப மாட்டாங்க. சந்தோஷமாக இருக்குது, என்ஜாய் பண்ணுங்கள். ஆனால் வந்து வயசுக்கு மீறி பண்ணாமல் இருந்தால் சரி. இல்லைன்னா நம்ம பிள்ளைங்க நாளைக்கு நம்ம பிள்ளைங்க கல்யாணம் பண்ணுற போகிற பையனுங்க நம்மளை சீன்ற அளவுக்கு பண்ணிக்கக்கூடாது. அதில் ரொம்ப நம்ம எவ்வளோ கொடுத்து வச்சுருக்கணும்னு நம்மளுக்கு தெரியணும்னா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். ஹாஸ்பிட்டலுக்கு மாற்றுத்திறனாளி அந்த சென்டருக்கு போகணும். அப்புறமேட்டு வந்து ஹாஸ்பிட்டலு மாற்றுத்திறனாளி முதியோர் இல்லம் அந்தமாரி இடத்துக்குலாம் போனால் நம்ம எவ்வளோ கொடுத்து வச்சோன்னு அப்புறம் தான் தெரியும். அப்புறம் இந்த அஞ்சு சென்டருக்கு நான் போவேன், அடிக்கடி போவேன். நான் அங்கே பார்த்தீங்க வரைக்கும் வந்து ரொம்ப ஸ்ட்ரோக் பேஷண்ட் தான் அங்கே வராங்க. அவ்வளோ ஸ்ட்ரோக் பேஷண்ட் வராங்க. பார்த்தா ஒய்ஃப் வராங்க, அப்புறம் ஹஸ்பண்ட் வராங்க. ஒரு டிப் ஸ்ட்ரோக் வந்து கை வேலை செய்யாமலே போயிடுது ஒரு சைட்டு. அந்தமாரி அன்றைக்கி பேசியிருக்குமே தான் அந்த அஞ்சு சொன்னாங்க, நம்ம எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். இப்போ ஸ்ட்ரோக் வந்த பிறகு நம்ம அவ்வளோ காசு செலவு பண்ணுறதுக்கு ஒரு ஹவர் ஏர்லியாகவே நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோமா நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கலாம். அந்த ஒரு ஹவர் நம்மளுக்குன்னு ஒதுக்கிட்டிங்களா டெய்லி வந்து மேபி இது வராமல் தடுக்கலாம் ஸ்ட்ரோக்கு. இன்னொன்று ஸ்ட்ரோக் வருதுன்னா தண்ணி முக்கியமாக குடிக்கணும். தண்ணி குறவாக குடித்தா கூட ஸ்ட்ரோக் வரதுக்கு பயங்கர சிம்டம்லாம் இருக்கான். ஒரு நாளைக்கு 5 இன்டர்வியூ பண்ணுறேன். அவங்க ரொம்ப பிஸியாக இருக்காங்க, ஃப்ரீயாக இருக்குமே நான் அவங்கள இன்டர்வியூ பண்ணுறேன். அங்கே பார்த்த வரைக்கும் முக்கால்வாசி எல்லாம் ஸ்ட்ரோக் பேஷண்ட் தான். நல்லா படிச்சிங்க, லெக்சரரு, டீச்சரு பயங்கரமாக எல்லாமே இருக்காங்க. ஆனால் ஸ்ட்ரோக் வந்து தான் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்காங்க. அதனால தான் இவங்க சொல்லியிருந்தாங்க, நம்ம அஞ்சு சொல்லியிருந்தாங்க, ஒரு ஹவர் டெய்லி வந்து நம்மளுக்காக நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணால் வயசானாலும் சரி அந்த ஸ்ட்ரோக் வராமல் நம்ம தடுக்கலாம். இன்னொன்று வந்து அந்த சாப்பிட்றது, தண்ணி. ஒருத்தங்கள்ட்ட நான் பேசினேன், அவங்க சொன்னாங்க அவங்க தண்ணி குறவாக குடிச்சதுனால தான் வந்து அந்த வந்துச்சு அந்த ஸ்ட்ரோக்கு. அந்தமாரி ரொம்ப கேஸ் இருக்குது. நம்ம அதான் வெள்ளம் வர முன்னே அணை போடணுன்னுவாங்களா, அதுமாரி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க மக்களே. சொல்லியிருந்தேன் இங்கேயும் வீட்லேயும் ரொம்ப கேர்ஃபுல்லாக. நினச்சி பாருங்கள், பணம் இல்லைனா கூட கை கால் இருந்தால் தான் நம்ம வந்து எதையும் தேடி போக முடியும். கை கால் போச்சுன்னா அப்புறம் சீக்கு நம்ம ஆசைப்பட்டா ஒன்று நம்ம தேடி போகிறோம். திடீர்னு ஹஸ்பண்ட் வந்து வாழ்க்கையை ஓட்டி இருக்க மாதிரி ஹஸ்பண்ட் இறந்துட்டா அந்த ஒய்ஃபோட நிலமை என்ன ஆகும் நினச்சி பாருங்கள். அதேமாரி ஒய்ஃப் இருந்துட்டால் பிள்ளைங்களை வச்சுட்டு ஹஸ்பண்ட் நிலமை என்ன ஆகும். ஏன்னா வாழ்க்கையை ஓட்டி இருக்க மாதிரி ஒரு வாழ் நம்மளை இழந்துக்கிட்டே போனோமா நம்ம வாழ்க்கை என்ன ஆகும் நினச்சி பாருங்கள். எக்கச்சக்கமான வாழ்க்கை இருக்குது. அவங்க வாழ்க்கை ரொம்ப ஈஸி இல்லை மக்களே, ரொம்ப ஆபத்தானது. சீக்கு ஒரு பக்கம் வந்து நம்மளை சாவடிக்கும். அப்புறம் வந்து ரிலேஷன்ஷிப் மனம் பொறுத்தலைன்னா அதில் வேறு டிவோர்ஸ் நடக்கும். அப்புறம் சொந்தக்காரங்க நோண்டி விடுறது, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, லைஃப்பில் நம்ம முட்டி மோதி வெளியே வரணும். இப்போ சோசியல் மீடியா வேறு அந்த ஆளுங்களை கொண்டுக்கிட்டு இருக்குது. அந்தமாரி இதெல்லாம் மீறி வந்து பணம் தேடி நம்ம லைஃப்பில் செட் ஆகிறதுக்குள்ளே நம்ம செத்து போயிடுவோம். எதுக்கு தான் நம்ம மனசெல்லாம் பிறந்தோன்னு கூட சம்டைம் தோணும் தானே. எதுக்கு நம்ம பிறந்து நம்மளுக்குன்னு வாழாத மாரியே இருக்கும் தானே சம்டைம். முக்கியமாக வந்து இந்த தந்தையர்கள் அவங்க வந்து ரொம்ப செக்ரிஃபைட் பண்ணுறாங்க. நீ சொந்த காலிலே நில்லு, தலை சுற்றும் பூமியை வெல்லு, இது அப்பன் சொல்லியே சொல்லு, மகனே வா மகனே வா. ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை வரப்பான், தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்னும் கொடுப்பான். புலிகள் அழுவது ஏது, அத பறவையும் அழ அறியாது. போர்க்களம் நீ புகும்போது முள் தைப்பது காலறியாது. மகனே மகனே, காற்றுக்கு ஓய்வதேது, அதையேது. கலைக்கொரு தோல்வி கிடையாது கிடையாது கிடையாது. சபதம் வெல்லும் மட்டும் சாயாதீரே, விழியே விழியே, இமையே தீயும் பாடும் கலங்காதீரே. அம்மா அப்பாங்களாம் வந்து ரொம்ப செக்ரிஃபைட் பண்ணுறாங்க, ரொம்ப தியாகம் பண்ணுறாங்க. அவங்களாம் நினச்சி பாருங்க. இன்னொன்று பிள்ளைகளாம் உங்களாம் படிக்க வச்சு காப்பாற்றிட்டாங்கன்னு பிறகு உங்கள் செலவு மட்டும் பார்க்காதீங்க. அவங்களுக்கு உங்கள் எக்ஸ்பென்சஸில் வந்து உங்களோட செலவில் வந்து அவங்களுக்கு கட்டாயம் ஒரு பங்கு நீங்கள் ஒதுக்கி வைக்கணும். அவங்க கேட்கலனாலும் ஒதுக்கி வைக்கணும். அதான் நல்ல பிள்ளைக்கு உள்ள அழகு. அதை மற்றமா சாப்பாட்டு விஷயத்துல கணக்கு பண்ணுற பிள்ளைங்க வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை நீங்கள் கொடுத்தே ஆகணும். அப்படி பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது பெற்றவங்களோட கடமை. இன்னொன்று வந்து நீங்கள் படித்து வந்த கையோட பயங்கரமான கடனோட தான் நீங்கள் வருவீங்க. ஏன்னா லோனு கட்டணும், அது கட்டணும், வீடு வாங்கணும், கல்யாணம் பண்ணணும், இது பண்ணணும், அவ்வளோ செலவு இருக்கும். எவ்வளோ செலவு இருந்தாலும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடமையை நீங்கள் செஞ்சே ஆகணும். அவங்களுக்கு ஒரு தொகை நீங்கள் ஒதுக்கியே வைக்கணும். அவங்க வேணான்னா கூட நீங்கள் கொடுத்து தான் ஆகணும்.
ஏன்னா அவங்களும் அதே பிரச்சனை அதே கமிட்மெண்ட்டில் தான் உங்களையும் கொண்டு வந்திருப்பாங்க அந்த செலவுகளோட. நீங்கள் அதை ஒதுக்கி வைக்கணும். எதுக்கு நீங்கள் செலவு பண்ணீங்கன்னு கேள்வி கேட்டிங்கன்னா அப்போ பிறந்ததுலேருந்து உங்களுக்கு ஒரு பில்லு போட்டிருக்கணும். இது மாதிரி பிள்ளைங்க ரொம்ப கெட்டிக்கிறத கணக்கு பண்ண நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பிறந்ததுலேருந்து அவங்க கிராஜுவேட் வாங்கி பட்டம் எடுக்கிறாங்களா அது வரைக்கும் கணக்கு எழுதி வச்சுருங்க. ஏன்னா பின்னாடி இந்த பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப பிள்ளைங்கப்பெல்லாம் பயங்கர கெட்டிக்காரங்களாம் இருக்குங்க. அது கெட்டிக்காரதானல்ல உங்களுக்கு கர்மா பேங்கில் சேர்த்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நம்மளுக்கு பணம் ரொம்ப இருக்க போகிறதே கிடையாது. இல்லாத டைமில் தான் நம்மளோட கடமையை செஞ்சுக்கிட்டே வரணும். பணம் இல்லைன்னா கூட உங்களோட கடமையை செய்யணும், மேனேஜ் பண்ண தெரியணும். பணம் இருக்க மீதி நான் இவங்களுக்கு செஞ்சிடும் அவங்களுக்கு செஞ்சினா தங்கவே தங்காது. நீங்கள் அதே யோசிச்சு பாருங்கள். உங்கள் பிரத்யேக சரி பணம் வந்தோடனே நம்ம பிள்ளைய படிக்க வைக்கலாம், பணம் வந்தோடனே மேல் படிக்க வைக்கலாம், பணம் வந்தோடனே பிள்ளைக்கு லைசன்ஸ் எடுத்து கொடுக்கலாம், பணம் வந்தோடனே காடி எடுத்து கொடுக்கலான்னா வயசெல்லாம் தாண்டி கிழமை வயசில் தான் எல்லாம் உங்களால் செய்ய முடியும்னு நினைக்கிறேன். பணம் இல்லாத டைமில் தான் நீங்கள் அந்த கடமையெல்லாம் செய்வீங்க. அதே தான் நீங்களும் பணம் இருக்கோ இல்லையோ உங்களால் கரெக்டாக மேனேஜ் பண்ண தெரியணும். இல்லைன்னா அந்த காலத்தை மீட்டினீங்களா அந்த பணத்துக்கு மரியாதை இருக்காது. தேவைப்படுற இடத்துல நீங்கள் அந்த பணத்தை யூஸ் பண்ணால் தான் அந்த பணத்துக்கே மரியாதை. இல்லைன்னா பணத்துக்கு சமம். அந்த பணம் பணத்துக்கு சமம் இல்லை, நீங்கள் பணத்துக்கு சமம். அதான் யோசிச்சு செய்ய எதாக இருந்தாலும். கஞ்ச பைய எல்லாருமே கை இருந்தோம் ஊனம், அதை கண்டு இருக்கேன் நானும். நீங்க யார பார்த்து ஊனம்னு சொல்றீங்கோ? கடன் கொடுத்தவன் எதிர வந்தா கடன் பட்டவன் ஊமை, இத கண்டிருக்கோம் நாம. எங்க வாயில்லாத ஜீவன்கள வெயிரிங்கோ. காட்சி இங்கு நல்லாலே கண்ணு கூட வேணாங்கோ, வாய்மை நெஞ்சில் இருக்கையிலே வாயும் கூட வேணாங்கோ. ஊனம் என்னடா ஊனம், அட ஞானம் தானே வேணும். அந்த ஞானம் வர வேணும்னா மனசு மாற வேணும். ஊனம் 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 இங்கே ஊனம் யாருங்கோ? உடம்பில் உள்ள குறைகள் எல்லாம் ஊனம் இல்லைங்கோ.